நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. டிவி நேயர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சேனல் மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எழுப்புதல் நேரத்துக்காக கர்த்தர் உங்களை இந்த சேனல் மூலியம் உங்களோட சந்திக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சோம் இல்லாமல் எழுப்புறோம். ஆண்டவரே உங்கள் நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவரே. நாங்கள் எல்லாம் ராஜா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. பலப்படுத்திய கிறிஸ்துவனால எல்லாம் செய்வார்னு சொன்ன வார்த்தையின்படி ஜெபிக்கிறோம். இம்மட்டம் காத்த வினசரே உண்மை துதிக்கிறோம்பா. இனி காத்து வழி நடத்து ஏசு கிறிஸ்துவெலாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமாம். வாசிக்கிறேன் 1 பேதுரு 2வது அதிகாரம் 21வது வசனம். 21. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்போஸ்தலர் பேதுருக்கு எழுதுறாரு பாருங்க, நிருபத்தில் என்ன சொல்றாரு? எதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள்? ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து படிக்கு உங்களுக்கு மாதிரியாய் பின்வைத்து போனார். அவர் அடிச்சுவடுகளை என்னது ஏசப்பாவோட அடிச்சுவடுகளை என்ன செய்றாரு? என்ன செய்றாரு? நமக்கு என்ன வச்சிருக்கிறாரு. நான் என்னென்ன ஊழியெல்லாம் செஞ்சேன், எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கா, எதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கீங்க அப்படி சொல்லி பவுல் என்ன சொல்கிறாரு? பேதுருக்கு எழுதின நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு பாருங்க. அந்த எதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய திட்டங்களை செய்கிறதுக்கு, அவர் அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைத்து நிற்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு? அவர் நம்ம எதற்காக முன்குறித்திருக்கிறாரோ, நம்ம பாவங்களுக்காய், நம்ம அக்கிரமங்களுக்காய், நம்ம மீறுதலுக்காய் நம்மளை எதற்காக மீட்டிருக்கிறார்னா, இந்த பறந்து தெரிகிற அந்த பட்டணத்துக்குள்ளே அந்த சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துறதுக்கும், அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்ன செய்யணும்? வெளிப்படணும். கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றுறதுக்கும், அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் நம்ம நிலைத்திருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நம்மளோடு இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. அந்த இடைப்படுறது எதுக்காக இடைப்படுறாரு அப்படின்னா, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கன்னு சொல்கிறாரு. பேதுருட்ட சொல்கிறாரு, எழுதியிருக்கிறார். பேதுரு நிருபத்தில் எழுதியிருக்கிறாரு, அந்த அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன செய்யுங்க? நிலைத்திருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதான் வசனம் சொல்லுது, கனியற்றவர்களாக இராதபடிக்கு நற்கிரிகளை செய்கிறவர்களாக என்ன செய்யுங்க? மாறுங்கன்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுது. அந்த நற்கிரிகள் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும்? மாறணும். அந்த நற்கிரி நம்ம வாழ்க்கையில் வெளிப்படணும். வாசிக்கலாமா? பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். பாருங்க, உங்களுக்கு உண்டான கிருபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். என்னன்னா, உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை என்ன செஞ்சாரு? தீர்க்கதரிசிகள் என்ன செஞ்சாங்க? சொன்னாங்களா? அந்த என்ன செஞ்சாங்களா? உங்களுக்கு வச்சிருக்கிற கிருபைகளையும் அந்த பேதுரு எழுதுறாரு பாருங்க, அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்கிறார் பாருங்க. என்ன செய்யற? உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை அந்த என்ன செய்யற கிருபைகளை என்ன செய்றாரு? தீர்க்க தரிசனம் சொல்லி உங்களுக்கு கொடுத்த கிருபைகளை என்ன செய்ய ஆராய்ந்து பார்க்குறாங்களாம். இவ்வளோ கிருபை வச்சிருக்கிறாரு, இவ்வளோ மகிமையை வச்சிருக்கிறாரு, இவ்வளோ வல்லமை வச்சிருக்கிறாரு. நான் புலம்பிருக்கிறேன், நிறைய இடத்துல புலம்பிருக்கிறேன். ஏதாவது ஒரு வீட்டுக்கு ஜோமனை போனால் ஒரு ஊழிய தரிசனத்தை வச்சுருந்தாங்கன்னா, ஆண்டவர் நான் இப்படியெல்லாம் நான் செய்ய போகிறேன், நான் இப்படியெல்லாம் என் வல்லமையை வெளிப்படுத்த போகிறேன், இவளை கொண்டு நான் இப்படிலாம் செய்வேன் அப்படிலாம் சொல்லும்போது பரிதவிப்போம். ஐயோ, இவங்க எதுக்கு இவ்வளோ தாமதிக்கிறாங்க? இவங்களை வச்சு ஆண்டவர் இவ்வளோ பெரிய காரியங்களை வச்சுருக்கிறாரு, அவங்க எழும்பிட்டாங்கன்னா போதுமே, என்ன செய்யணும்? ரொம்ப என்ன செய்ய எப்படியாவது என்ன செஞ்சிடணும், அவங்கள தட்டி எழுப்பிடணும்னு சொல்லி பேச்சை விடவே மாட்டோம். கூட போகிறவங்க சரி எழும்புங்க போவோம், நேரம் டைம் ஆச்சு, எப்படியாவது ஒரு வார்த்தையாவது அவங்க இருதயத்தில் பேசுகிறாரா, எப்படியாவது எந்திரிச்சிட மாட்டாங்களா, எப்படியாவது கர்த்தர் வார்த்தை அவங்களுக்குள்ளே கிரியை செஞ்சிடாதா அப்படின்னு சொல்லி விடாதபடிக்கு பேசிகிட்டு இருப்போம். அந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்கிறாரு. தீர்க்க தரிசனம் சொன்னார்கள், அதை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். இப்படியெல்லாம் ஒரு கிருபை வச்சிருக்கிறாரு ஆண்டவர், தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார் ஊழியக்காரன் முழு.
ஊழியக்காரன் மூலம் என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசனமாக பேசியிருக்கிறார். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் இன்றைக்கி நிறைய ஊழியக்காரன் மூலம் என்ன செய்கிறார்? நம்ம தரிசனத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக பேசியிருப்பார். நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும், நான் உன்னை கொண்டு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும், நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை, உன்னை கைவிடும்னு சொல்லியிருப்பார். அதே போல் ஏதாச்சும் உங்களை கொண்டு நான் எப்படி செய்ய போகிறேன், எந்த ஊழியக்காரனை ஈக்குவல் பண்ணி நான் உன்னை இப்போ நடத்த போகிறேன், எந்த ஊழியக்காரங்குள்ளே இருந்து வல்லமை வெளிப்படும், நான் இப்படிலாம் நான் செய்ய போகிறேன், நான் பேதுருக்குள்ளே இருந்த வல்லமையை வச்சு நான் வெளிப்படுத்துவேன், பேதுருவை நான் எப்படி பயன்படுத்தணும் அதே மாதிரி நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி சிலர்கிட்ட பேசுவார். அதே போல தான் என்ன செய்வார் அப்படின்னா, பவுலை நான் எப்படி பயன்படுத்தணும், பவுலை நான் முன்குறித்தது போல நான் உன்னையே முன்குறித்து இருக்கிறேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? தீர்க்க தரிசனமாக என்ன செய்கிறாரு? அந்த பேதுருகிட்ட என்ன செய்கிறார்? நிருபத்தில் எழுதியிருக்கிறார் பவுல். அதே போல தான் என்ன செய்கிறார்? இன்றைக்கி சபைகள்கிட்ட என்ன செய்கிறாரு? ஒவ்வொருவர்கிட்டையும் பேசுறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறாரு. அந்த தரிசனம் என்ன செய்யணும்? அவன் தரிசனம் நமக்குள்ளே என்ன செய்யணும்? வெளிப்படணும். தேவ திட்டம் என்ன செய்யணும்? நமக்குள்ளே என்ன செய்யணும்? வெளிப்படணும். அப்படிங்கிறது தான் கர்த்தருடைய நோக்கமாகவும் இருக்குது. வாசிக்கலாமா? யோவான் 2ஆம் அதிகாரம் 20ஆவது வசனம். 1 யோவான் 2:20. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். இங்க பரிசுத்தவான் வாசியா. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். 1 யோவான்ல பவுல் எழுதிக்கார் பாருங்க. என்ன செய்ய நீங்கள் என்ன பரிசுத்தவான் நினைச்சு அந்த வல்லமைகளை அபிஷேகத்தையும் பெற்றிருக்கிறீங்க, சகலத்தையும் அறிந்திருக்கிறீங்க. ஏன் உட்கார்ந்துருக்கிற? நீ ஏன் என்ன செய்கிற? உட்காந்துருக்கிற? உட்காராத, எந்திரிச்சு எந்திரிச்சு போகும்போது என்ன செய்கிற? பெரிய காரியங்கள் என்ன செய்ய? அப்போ சில யோவான் எழுதியிருக்காரு பாருங்க. நான் இன்னும் என்ன செய்ய? இன்னும் காரியங்கள் என்ன செய்ய? வெளிப்படும். நீ இப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு, இவ்வளோ பெரிய காரியங்கள் உனக்கிட்ட வச்சிருக்குது, நீ இப்படி உட்காந்து பாதைகளை செவ்வாய்ப்படுத்தணும்ல. யோவான் சொல்கிறார் பாருங்க, பெரியன் பாம்பு குட்டிகளை வருகிற பொல்லாப்புக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், மனந்திருப்புக்கேற்ற கனிகளை கொடுங்கன்னு சொல்கிறாரு. அதே போல தான் நம்மளோட வாழ்க்கையில் அநேகர்கிட்ட போய் யோவான் பிரசங்கம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்கிறாரு? அந்த தரிசனத்தை குறித்து பேசிகிட்டே இருக்கிறாரு, தேவ திட்டத்தை குறித்து பேசிகிட்டே இருக்கிறாரு. வாசிக்கிறீங்களா? வெளிப்படுத்தின 1 யோவான் 5ஆவது அதிகாரம் 14ஆவது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். பாருங்க, நம்ம அவர் சித்தத்தின்படி நம்ம எதையாவது கேட்டோம்னா அவர் நம்ம ரசிக்கிறாரு, அவர் கொடுக்கறதுக்கு சித்தமுள்ளவராக இருக்கிறாரா. அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்கணும். அவர் சித்தத்தின்படி நம்ம நடக்கும்போது, அவர் சித்தத்தின்படி நம்ம கேட்கும்போது அவர் கட்டாயம் என்ன செய்ய? அவர் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நம்ம சித்தம்லாம் என்னென்னா, நம்ம என்ன உலக காரியங்களுக்கு தான் என்ன செய்யணும்? அவர் சமூகத்தில் போய் நிற்கிறோம். அதான் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவ்வளெல்லாம் என்ன செய்யப்படுமா? கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம உண்மையாக அவரை தேடும் போது அவர் சமயமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். வாசிக்கலாமா? வெளிப்படுத்த சுவிசேஷம் 2ஆவது அதிகாரம் 25-26 வசனம். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றி கொள்ளுங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அது சொல்கிறா பாருங்க, நான் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேலும் அதிகாரத்தை கொடுப்பேன். என்னென்னா, உங்களுக்குள்ளதே நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரிகளை கை கொள்ளுகிற எவனும் அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல நீங்கள் ஜாதிகள் மேலே அதிகாரத்தை கொடுப்பேன். என்னன்னா, அந்த கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தும் போதும், அவர் அந்த கிரியைகளை வெள்ளமைகளை வெளிப்படுத்தும் போதும், எனக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்வேன்? உனக்கு நான் பெற்றுத்தருவேன்னு சொல்கிறாரு. நான் வருமளவு என்ன செய்யணும்? நான் இருக்கும்போது நீ அந்த ஊழியத்தை செய்யும்போது நான் என்ன செய்வேன்? எனக்கு கொடுத்த அதிகாரத்தை உனக்கு தருவேன். எனக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்வேன்? நான் ஜாதிகள் மேலே அந்த அதிகாரத்தை தருவேன்.
சட்டமாக நான் தான் தலைவர், நான் சொல்கிறதா கேட்கணும், நீ இப்படி தான் இருக்கணும், நீ இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீ சுவிசேஷம் அறிவிக்கணும், நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மேய்ப்பனோட அதிகாரத்தை என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன். தந்து என்ன செய்வேன், இந்த ஜனத்தை நான் உனக்கு வழி நடத்துவேன். என் கிரியைகளை நீ வெளிப்படுத்தும் போது நான் உனக்குள்ளேருந்து என் காரியங்களை வெளிப்படுத்தி என்ன செய்வேன், நான் அதிகாரத்தை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு. நான் அந்த அதிகாரத்தை தருவேன்னு சொல்கிறாரு. நம்ம ஒரு விவோ பதவிக்கு நம்ம வர்றோம் அப்படின்னா அந்த அதிகாரம் என்ன செய்யணும், அந்த பெர்மிஷன் நம்ம அந்த அதிகாரத்துக்குள்ளே போகும்போது தான் என்ன செய்யும், நமக்குள்ளே அந்த அதிகாரம் வெளிப்படும். அந்த வேலைக்குள்ளே நம்ம போகும்போது அந்த அதிகாரம் வெளிப்படும். அதே மாதிரி அந்த வேலையை செய்யும் போது தான் அந்த என்ன செய்யும், அந்த காரியம் வெளிப்படும். அதே போல் தான் அவருடைய ஊழியத்தை நம்ம செய்யும் போது தான் அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம வீட்டில் இருக்கும்போது லீவ் போட்டு வீட்டில் இருக்கும்போது அந்த அதிகாரத்தை நம்ம யூஸ் பண்ண முடியாதுல்ல. நம்ம அதிகாரம் அந்த வேலைக்கு போய் அந்த வேலையை செய்யும் போது தான் அந்த அதிகாரம் நமக்குள்ளே வெளிப்படும். அந்த விவோ வேலையை செய்கிறோன்னா அந்த அதிகாரம் நமக்குள்ளே வெளிப்படணும்னா அந்த விவோ வேலையை போய் செய்யும் போது லீவு போட்டுட்டு போய் அந்த அதிகாரத்தை நம்ம பண்ணணும்னா, இன்றைக்கி லீவ்ப்பா, உன் சட்டம் இங்கே என்ன செய்யாது, எடுபடாது, உன் காரியம் இங்கே வெளிப்படாது, நீ பேசுகிறது ஒன்றும் எடுபடாது, இன்றைக்கி லீவ் உன்னால் முடியாது அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் அவருடைய கிரியைகளை நீ வெளிப்படுத்தும் போது எனக்கு கொடுத்த அதிகாரத்தை என்ன செய்வேன், நான் பிதாவின்ட்ட கேட்டு உனக்கு நான் வாங்கி தருவேன் அப்படி சொல்லி என்ன செய்கிறார், பிதா குமாரன் என்ன செய்கிறார், பேசுகிறாரு. அந்த கிரியைகளை என்ன செய்கிற வெளிப்படுத்துறதுக்கு தான் என்ன செய்கிறார், நம்ம கிரியைகளை வெளிப்படுத்தும் போது சகல அதிகாரத்தை நமக்கு என்ன செய்ய, ஜாதிகளுக்குள்ள என்ன செய்கிறாரு, ஜாதிகள் மேலே இருக்கிற அதிகாரத்தை என்ன செய்வேன், நான் உனக்கு தருவேன்னு சொல்லி என்ன செய்கிறாரு வாக்குத்தத்தம் என்ற யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாய் இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகத்தை உங்களை நிலைத்திருக்க ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்தும் உங்களுக்கு போதித்து அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதிக்கப்பட்டு அவரின் நிலைத்திருப்பீர்களா. ஏன்னா ஒரு அபிஷேகம் என்ன செஞ்சுக்கிற, உங்களுக்கு போதிக்க வேண்டியது அவசியமே கிடையாது. அந்த அபிஷேகம் உங்களை போதிக்கும், அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். ஏன்னா அந்த கனமான ஊழியத்துக்கு நம்ம அழைக்கும் போது தான், அந்த கனமான தரிசனத்துக்குள்ளே நம்ம போகும்போது தான், அந்த கனமான திட்டத்துக்கு நம்ம போகும்போது தான் அந்த என்ன செய்யும், அந்த அபிஷேகம் நம்ம மேலே ஊற்றப்படும் போது அந்த சகல அதிகாரத்தை என்ன செய்யும், அந்த அபிஷேகம் என்ன செய்யும், நம்மளை நடத்தும். இன்றைக்கி பாருங்கள், நிறைய படிப்பு நாலேஜே இருக்காது, கனமான ஊழியத்தை கொடுத்துருப்பாரு. அவங்களுக்கு 1000 ஆத்துமா 2000 ஆத்துமா என்ன செய்ய 5000 ஆத்துமான்னு என்ன செய்ய தந்திருப்பார். நல்லா அநேக சபைகளை தந்திருப்பார், அநேக கிளை சபைகளை தந்திருப்பார், ஒரு ஸ்தாபனத்தை தந்திருப்பார். ஏன்னா அந்த அதிகாரம், அந்த அபிஷேகம் என்ன செய்யுது, அவங்களை அந்த அளவுக்கு அந்த ஊழியத்தை என்ன செய்து கட்டு வைக்கப்படுகிறது. அதே போல தான் நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றிருக்கும் போது அந்த அதிகாரம் கொடுக்குற ஊழியத்தை, அதான் சொல்ற, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவன் நான் நினைச்சுவேன், அதிகத்தில் அதிகாரியாக்குவேன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேதத்தை நம்ம கை கொள்ளும் போது தான், என் பிரமாணத்தை கை கொள்ளும் போது நான் என்ன செய்வேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த வேதத்தில் அவ்வளோ தூரம் சொல்லப்பட்டிருக்குது. அவர் பிரமாணத்தை நம்ம கை கொள்ளும் போது அவர் நம்மளோடு கூட செய்யறதுக்கு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. வாசிக்கிறீங்களா? பேதுரு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். பேதுரு 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். அந்தபடியே புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு, அதில் 2 பேதுரு 1 பேதுரு 3:17 நினைக்கிறேன். தீமை செய்து பாட அனுப்புவதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். தீமை செய்து பாட அனுபவிக்கிறதோட நன்மை செய்து பாட அனுபவிப்பதே என்ன செய்ய மேலுன்னு சொல்லி வசனம் சொல்லப்படுது. ஏன்னா என்ன செய்ய, நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்யணும், பாடுகளை அனுபவிக்கணும், ஆண்டவருக்காக சித்தமானதை செய்யும்போது தான் அவர் கனமுள்ள பாத்திரமாக என்ன செய்யற நம்ம வளையிறதுக்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. பாடுகளை அனுபவிக்கிற பிள்ளைகளை நம்ம மாறணும். நம்ம மாறும்போது தான் அவர் சொந்த குமாரனாக என்ன செய்வார், ஏற்றுக்கொள்ளுவார். அவருக்காக என்ன செய்யணும், நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும்ல. கடைசி காலத்தில் என்ன செய்கிறோம், உட்கார்ந்துட்டுருக்குறோம், நம்ம என்ன செய்கிறோம், நம்ம கனி கொடுக்குற பிள்ளைகளாக மாறணும். அவர் நமக்கு சித்தமுள்ள தேவனாக இருக்கிறாரு. கடைசி காலத்தில் என்ன செய்கிறார், அவர் சொல்கிறார் பாருங்க, நான் என்ன செய்கிறேன், எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும்னு சொல்லப்படுகிறது. நமக்கு 1 மணி நேரம் கொடுக்குறாருன்னா அந்த 1 மணி நேரத்தையும் கேட்பார். இன்றைக்கி ஒரு ஆள் கூட நம்ம பிரயாணப்பட்டு பஸ்ஸில் சீட்டில் உட்காந்து போகிறோன்னா அதையும் கூட கேட்பார், நீ அவனுக்கு சுவிசேஷம் அறிவிச்சியான்னு கேட்பார்.
இன்றைக்கி யார் யார்கிட்ட நம்ம பேசணுமோ அவங்கள்ட்டலாம் என்னை பற்றி சொன்னையான்னு கேட்பார். கட்டாயம் கேட்காமலாம் இருக்க மாட்டார், கேட்பார். எவனுக்கு அதிகமாக வாய்ப்பு கொடுக்குறாருல, எவனுக்கு கொடுக்கப்படுகிறதோ, எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும். இன்றைக்கி வாய்ப்பு எவ்வளோ கொடுக்கப்படுகிறதோ அவ்வளவும் கேட்கப்படும். நம்ம லைஃப்பில் எவ்வளோ நாள் கொடுத்துருக்கிறாரோ அவ்வளோ நாளைக்கும் கணக்கு கேட்பாருங்க. எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி பாஸ்டர்கிட்டையும் இன்றைக்கி ஊழியக்காரன்ட்டையும் இன்றைக்கி நேரம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் அவர்கிட்ட மட்டும் என்ன செய்ய முடியாது, நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நேரம் என்ன செய்கிறாரு, நேரம் அது நேரம் இருக்குது. நேரம் இன்றைக்கி நிறைய நேரங்களை நம்மளுக்கு தந்திருக்கிறார் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. நான் வேலைக்கு போகிறேன், என் குடும்பத்தை காப்பாற்றணும்ல, நான் எப்படி காப்பாற்ற முடியும்? நான் ஊழியத்துக்கு போகணுன்னா எப்படி காப்பாற்ற முடியும்? வேலை போனதுக்குள்ள சுவிசேஷம் அறிவியே. ஐயோ இன்றைக்கி தாலுகா ஆஃபீஸுக்கு போகணுமே, எனக்கு முக்கியமான வேலை இருக்கேன், நான் எப்படி தாலுகா ஆஃபீஸில் போய் சொல்லு சுவிசேஷத்தை. அங்கே வாய்ப்பு கிடைக்கல, அங்கே எத்தனை ஜனங்கள் வராங்க, எத்தனை ஜாதிகள் வராங்க, அந்த ஜாதிகளுக்கு சுவிசேஷம் சொல்லு, நீ அங்கே சொல்லலையேன்னு கேட்பாங்க. ஐயோ இன்றைக்கி தூரமாக பிரயாணப்பட்டு போகணுமே. அதான் சொல்கிறாரு, ஒரு ஊமையை சொல்கிறாரு, நான் பந்தி ஆயத்தப்படுத்திருக்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். அவன் சொல்கிறான், ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறார், நான் முக்கியமான வேலைக்கு போகிறேன், நான் முக்கியமான வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறேன். நான் ஏர்வுல போகிறேன்னு சொல்கிறான். ஒருத்தர் என்ன செய்கிறான், நான் பொண்ணு பார்க்க போகிறேன்னு சொல்கிறான். எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. அப்போ வழியில் இருக்கிறவனை கூப்பிட்டு என்ன கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அவனு ஒரு சில பேர் தான் வர்றாங்க. அதுலேயும் என்ன செய்கிறாரு, பிச்சைக்காரனை கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அதுலேயும் சில பேர் தான் வர்றான்னு சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பாருங்கள், அழைக்கப்பட்ட அழைப்பில் யார் நிற்கிறான் அப்படிங்கிறத நினச்சிடாரு, பார்க்குறாரு. நம்மளோட கடைசி காலத்தில் என்ன செய்கிறோம், நம்ம என்ன செய்கிறோம், இன்றைக்கி என்ன கூவி பேசுகிறாரு. இன்றைக்கி டிவி சேனல்லையோ, இன்றைக்கி என்ன செய்கிறாரு, இன்றைக்கி யூடியூப்லையோ, இன்றைக்கி என்ன செய்கிறாரு, நிறைய என்ன செய்கிறார், ஃபேஸ்புக்லேயே என்ன செய்கிறார், இன்றைக்கி கிறிஸ்துவ நிகழ்ச்சியெல்லாம் நிறைய ஓடி இருக்குது. தரிசனத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறாரு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் எழுப்புதல்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நான் ஒவ்வொரு வீட்டில் இன்றைக்கி எழுப்புதல் இயேசு விடுக்கிறாரில் பார்த்தீங்கன்னா எழுப்புதலை குறித்து என்ன செய்கிறாரு, இன்றைக்கி ஜெபம் நடத்துகிறாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் நடத்துகிறாங்க. அப்போ அந்த ஜெபத்தில் பாருங்கள், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. எழுப்புதலுக்கு இப்போ நம்ம வீட்டில் நம்ம எழுப்பிட்டாலே போதுமே, அதான் எழுப்புதல். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மனுஷன் எழுப்பிட்டாலும் அந்த குடும்பத்தை நம்ம ஆதாயப்படுத்திடலாமே. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், உணர்ச்சி வசப்பட்டு தான் ஜெபம் பண்ணுறோம், உணர்ச்சி வசப்பட்டு தான் ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கி ஒரு பிரசங்கத்தை கேட்டோன்னு விடக்கூடாது, ஊழியம் செஞ்சிடணும்னு சொல்லி தடப்படன்னு ஓடுறோம். அது 10 நாள் ஓடுதா இல்லை 5 நாள் ஓடுதான்னு தெரியாது. ஏதாவது ஒரு அனைட்டிங் ப்ரேயரில் போய் நம்ம அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டிருப்போம். அது 4 நாள் இருக்குதோ இல்லை 1 மாதம் இருக்குதோ இல்லை 10 நாள் இருக்கோ 20 நாள் இருக்கோ, ஆண்டவரே மன்னிச்சுக்கோங்க, இனி நாங்கள் என்ன செஞ்சுருவோம், அந்த ஊழியத்தை செஞ்சுருவோம். இவ்வளோ நாள் பிந்தி போனதுக்கு மன்னிப்பு, அன்னைக்கு ஒரு மன்னிப்பு, அதுக்கு போன வருஷம் ஒரு கேம்பில் ஒரு மன்னிப்பு, அதுக்கு முந்தின வருஷம் ஒரு கேம்பில் ஒரு மன்னிப்பு. என்ன செய்கிறார், ஆண்டவர் பார்க்குறாரு. நம்ம எவ்வளோ நாள் அந்த கேம்பில் எவ்வளோ அபிஷேகத்தை பெற்றோமோ, அந்த கேம்பில் எவ்வளோ வல்லமைகளை பெறுறோமோ, எவ்வளோ மகிமையை நமக்கு மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கிறாரோ, எவனுக்கு எவ்வளோ கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் பாருங்கள், இவ்வளோ காரியங்களை நம்மக்கிட்ட வெளிப்படுத்துகிறாருன்னா எதுக்காக வெளிப்படுத்துவார், அவருடைய திட்டங்களை வெளிப்படுத்துறதுக்கு தான். நமக்கு கிருபைகளை மரங்களையும் அவர் கேட்குறதுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்குற தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவர் நல்ல ஈவுகளை தர விரும்புகிறாரு. என்னென்னா, என் பிள்ளை ஊழியம் செய்யணும், எனக்கு ஒருவன் ஊழியம் செஞ்சால் நான் இருக்கிற இடத்துக்கு அவன் வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு சொல்கிறாரு, எனக்கு அவன் ஊழியம் செய்யும்போது பிதாவானவர் அவனை கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்கிறாரு. குமாரானவன் சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஊழியம் செஞ்சால் தான் நீ அவர்கிட்ட போக முடியும். அவர் எங்கே இருப்பார், ராஜ்யத்துக்குள்ளே இருப்பார். நீ ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா நீ ஊழியம் செஞ்சு தான் ஆகணும். நீ அப்படின்னா தான் ஊழியம் ஆண்டவருக்குள்ளே நீ போக முடியும். தெரியும், அவருக்கு தெரியும், பாடும் தெரியும், வேதனையும் தெரியும், சஞ்சலமும் தெரியும், பற்கடிப்பும் தெரியும், உனக்கு 4 பிள்ளை இருக்குன்னு தெரியும், நடக்க முடியாத தகப்பன் இருக்கான், நடக்க முடியாத தாய் இருக்கான்னு தெரியும், எல்லாமே தெரியும். நான் இதெல்லாம் போட்டுட்டு எப்படி ஊழியத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எங்கிட்டாவது ஒரு பக்கம் வாய்ப்பு இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னே சொல்ல முடியாது. அன்றைக்கி என்ன போக்கு சொல்ல முடியாது ஆண்டவர்கிட்ட. நியாய விசாரிப்பு காலத்தில் ஜீவ புஸ்தகம் நாவ புஸ்தகம் விரிக்கும் போது என்ன செய்ய முடியாது, அன்றைக்கி போக்கு சொல்ல முடியாது. கர்த்தர் கணக்கு வச்சிருப்பார். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 20வது வசனம். வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். பாருங்க, அவர் வாசப்படியிலிருந்து கதவை தட்டுறாராம். எங்க வாசப்படியிலிருந்து கதவை தட்டுறேன், அவன் எவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பான் அவனோடு கூட நான் என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அவர் கதவை தட்டி சொல்கிறார், நான் உனக்கு அழைப்பு வச்சுருக்கிறேன், நான் உனக்கு ஊழியத்தை வச்சுருக்கிறேன், நான் உனக்கு திட்டத்தை வைத்திருக்கிறேன், நான் உன்னை உலகத்தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்திருக்கிறேன். என் சத்தத்தை கேட்டு கதவை திறப்பானேன்னா அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு.
அவர் சத்தத்துக்கு எவன் செவி சாய்க்கிறானோ, எவன் செவி சாய்க்கிறாளோ அவளோடு கூட அவர் இடைப்படுகிற தேவனாக இருக்கிறாரு. அவனோடு கூட என்ன செய்கிறார்? அவர் போஜனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் பிரசன்னமாகிற யாவருக்கும் என்ன செய்கிறாரு? அவர் நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறாரு. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கும் என்று என்ன செய்கிறார்? ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான். அவருக்காக சோதனைகளையும் பாடுகளையும் என்ன செய்யணும்? நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவருக்காக நம்ம ஓடும்போது, நம்ம அனுபவிக்கும் போது தான் அவர் நம்மளோடு கூட பிரசன்னமாகிற தேவனாக இருக்கிறாரு. சோமல்லாமல் அந்த எழுப்புதல் நேரத்துக்கு ஆண்டவரே நம்ம நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே இந்த எழுப்புதல் நேரத்துக்காக நம்ம நன்றியோடு மை துதிக்கிற ராஜா. எங்களோடு கூட பிரசன்னமாக எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.